ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே வணக்கம். சன்மார்க்க அன்பர்களே, ஞானசரியை போன வாரம் நாம் பார்த்தது 6வது பாடலில் பாதி பார்த்தோம். ஓமையவான் வடிவுடையார் உள்ளகத்தை நிறைந்த, அது வரைக்கும் முடித்தோம். இப்போ சின்ன ரீக்கப் பார்த்துட்டு அந்த மீதி உள்ளது ஒரு 2-3 வரி தான் இருக்குது. அதை பார்த்து முடிச்சுட்டு 7வது பாடல் பெருமானோட அருளால் பார்க்கலாம். எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். அப்போ அந்த இதில் தீமை பெருமான் புரியலை. போன வாரம் பார்த்ததில் அந்த ஞானசரியில் நம்மளுக்காக தான் பெருமான் இறைவன்கிட்ட வேண்டினார். அந்த அவரை தாழ்த்திக்கிட்டார். அவருக்கு அருளமதம்லாம் கொடுத்தது. அவர் மலம் நீக்கினவங்க ஆமயம் தீர்த்து அந்த 5 மலங்களை வென்றவர்களுடையது தான் அவங்கள்கிட்ட தான் அந்த இயற்கை இன்ப அனுபவமயமாக அந்த பூர்வ மத்தியில் விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வருவான். ஓமயவான் வடிவுடையர் உள்ளகத்தை நிறைந்த, அந்த ஓமயவான் வடிவுன்றது அந்த பிரணவ உண்மை ஒளி வடிவம். இந்த இதில் கூட உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற விமலான் கூட மணிவாசர் பாடியிருப்பார். அந்த உண்மையில் இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அந்த ஓமயவான் வடிவடைன்னா அந்த பிரணவ வடிவம்னு பார்த்தோம். அதாவது இந்த ஞான ஒளி தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகன்ற மாதிரி அந்த மலங்கள்லாம் தவிர்த்தவர்களுக்கு தான் அந்த 3 வடிவமும் கிடைக்கும். அப்போ பெருமான் அந்த 3 வடிவம் தேக சித்தியை பெற்றுக்கொண்டவங்க. அந்த தேகப்பற்றுலாம் இல்லாமல் அந்த மாதிரி பிரணவ வடிவுடைய உள்ளகத்தை சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குருவின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வாதனைகள்லாம் இல்லாதவருடைய உள்ளகத்தில் நிறைந்த ஒரு பொருள்னா சிவன்தான் பொருள். அந்த பெருங்கருணை, அதாவது இறைவனோட பெருங்கருணை அவருடைய பெருங்கருணை இருந்தால் தான் இந்த அருளமம்லாம் கொடுத்தா தான் அந்த இறைவனோட கலக்க முடியும். அந்த பேரற்ற ஒப்பற்ற அந்த கருணை உடையவன் இந்த மாதிரி மனசு திரிகரண சுத்தியோடு இருக்கவங்க, இந்த ஓமயவான் வடிவுடையில் இருக்கவங்க உலகத்தில் தான் இருப்பான். அப்போ ஒரு பெரும் பொருள் நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணையுடைய பெரும்பதி, அவன் தான் ஒப்பற்ற பெரும்பதி. தனி நடராஜபதி ஒப்பற்ற பெரும்பதின்னு கூட நிறைய இடத்துல பெருமான் பாடியிருப்பாங்க. சர்க்குருமணி மாலை இதிலெல்லாம் நாம் அவனை அடைந்து அந்த இரவாத நலம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம நாம் அடையிறதுக்கு எப்படி இரவாத நலம் பெற முடியும்? அப்போ நம்ம அந்த தேகப்பற்றுலாம் விட்டு இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அப்போ இந்த தேகத்தெல்லாம் இந்த தேக உணர்வு, தேகப்பற்று, பந்தப்பற்று, ஜீவப்பற்று, கலத்திரப்பற்றுலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த உடல் பற்றுலாம் நீங்கின பின்னாடி தான் அப்போ அந்த அருட்பெருஞ்சோதியை நம்ம உள்ளத்துக்குள்ளே அந்த ஓங்காரம், அந்த புருவ மத்தியில் நம்ம திருச்சிற்றம்பலத்தில் அந்த அம்பலத்தில் விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை நம்ம அடைய முடியும். நாம் அருவினா இந்த மாதிரி தேகப்பட்டுலாம் விடுத்து அந்த அருட்பெருஞ்சோதி அந்த ஒளி உருவை நாம் அதுவாகி மறுவுறதுனா நாம் அதுவாகி விளங்குறது தான். அப்போ நாம் அருவி அப்போ நாம் அதுவாகிட்டோம்னா அந்த இரவாத நலம் பெறலாம். இந்த மாதிரி அருள்மயமாக வாழ்வி நம்ம அருட்பெருஞ்சோதி பதியை நாமும் அவர் ஒன்றாகிறது. அதாவது நான் தான் நானேன்னு சொல்லிட்டு பெருமான் கூட பாடியிருப்பாங்கல்ல, அதுவும் அவர் ஒன்றாய் பெருமான் இறைவன் பெருமான்கிட்ட கலந்துக்கிட்டான் இல்லையா, நாமாகவும் ஒன்றியுள்ள இருக்கார் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்போ அந்த சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த அருட்பெருஞ்சோதி ஆகணும் அப்படின்றது தான் பெருமான் நாம் அருவி இரவாத நலம் பெறலாம். நாமளும் இறைவனும் ஒன்றாகக்கூடியது. இறைவன் நம்மக்கிட்ட அடையணும், நாம் போய் அவங்ககிட்ட சேரணும். நாம் அருவி இரவாத நலம் பெறலாம் உலகீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள மக்களை கூப்பிட்றாரு. நலம் பெறலாம் உலகீர், இதுதான் நல்ல தருணம், லேட் பண்ணாதீங்க, டிலே பண்ணாதீங்க, அருள் வர்றதுக்கு அருள் செய்கிறதுக்கு இது நல்ல தருணம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு பெருமான். வம்மி நீரே, சன்மார்க்கத்தை தான் கூப்பிட்றாரு. அதாவது அருள் விளக்க மாலையில் கூட சொல்லுவார், சன்மார்க்கத்தில் அன்றி பிரிதொன்றால் அறிதல் கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேறு எந்த ஒரு மார்க்கத்துக்கும் போனாலும் இந்த இறைவனோட களத்தில் பற்றி இப்போ நாம் அறிவு இறைவன் நாமளும் இறைவனும் ஒன்றுன்ற அந்த கடவுள் நிலையறிந்த அம்மையமாதல் அப்படின்ற கூடிய நிலை வேறு எந்த மார்க்கத்திலையும் கிடைக்காது. அப்போ வல்லை வம்மி நீரேன்னு கூப்பிட்றாரு. அப்போ இந்த பாடல் முற்றுப்படைஞ்சிச்சு. அப்போ நம்ம மரணமில்லா பெருவாழ்வு நம்மளை பெருமான் பெற்றுக்கொண்டதை நம்ம இறைவன் அடைஞ்சு நம்ம நம்மளும் அது இறைவன் ஒன்றாகணும் அப்படின்றத இந்த பாடலில் முடிவாக சொல்லியிருப்பாங்க.
நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மி நீரே அப்படின்னு சொல்லிட்டு 6வது பாடலில் முடிச்சிருப்பாங்க. இப்போ நீரேன்னு முடிச்சிருக்கிறதுனால அடுத்ததில் வந்து நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ நெடுமொழியே உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ சார்புறவே அருளமுதம் தந்தனை மேலேற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும் பதிதான் சீர்பரவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர் புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மீன் உலகியலிர் உன்னியவார் உற்றிடுவீர் விரைந்தே நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீர் பிறரோ, அப்போ நீங்கள் வந்து வெளியாள் கிடையாது, நீ வேற்ற ஆளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து இந்த முதல் 2 வரி வந்து நம்மளுக்கும் பெருமானுக்கும் உள்ள வார்த்தைகள். அடுத்து தான் வந்து இறைவனுக்கும் பெருமானுக்கு உரிய வார்த்தைகள். நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவலனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்கிறார் பெருமான். நான் வந்து உன்னோட சகோதரன் தான். நம்ம எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம அப்பா பிள்ளைங்க ரத்த சொந்தம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு நடக்குது அப்படின்னா நம்ம ரத்த சொந்தத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரத்த பந்தத்தில் உள்ளவங்க எவ்வளோ முக்கியமாக நமக்கு இருப்பாங்களோ அதே மாதிரி இறைவன் வந்து பெருமான் வந்து நம்மளுக்கு உறவு மாதிரி நம்மளை நேயன்னு கூப்பிட்றாரு. ஆண்மனையை ஒருமைப்பற்றுமை முதல்ல பெருமான் தான் வலியுறுத்தினவங்க. அதாவது அமெரிக்காவில் போய் விவேகானந்தர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி அவர் தான் முதல் சொன்னார். அதனால் வெள்ளைக்காரங்க சந்தோஷப்பட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமான் தான் நம்ம வந்து ஆண்மனையை ஒருமைப்பற்றுமை வந்து முதல்ல வந்து சொன்னது. அவர் வந்து அதாவது நம்ம ஆறறிவு உள்ள அந்த மனித ஜென்மங்களை பற்றி கூட பார்த்து வந்து சொல்லலை. பெருமாள் வந்து எறும்பு முதல் யானை வரை உள்ள உயிர்களை வந்து அந்த இறைத்தன்மை இருக்கிறதுனால அதில் வந்து எல்லாமே சமம் அப்படின்றத வந்து பார்த்துருக்காரு பெருமாள். அதாவது பெருமான் வந்து இப்போ நம்ம ஊர் உலகத்தில் வந்து ஒரு மனுஷங்களை அடித்தா கூட நம்ம கவலைப்படுவோம். ஆனால் ஆடு மாடுகளை எத்தனையோ இப்போ விலங்கினங்களை டெய்லி வந்து உணவிற்காக கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருமே லட்சியம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒருத்தனை வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னா அவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து சட்டம் வந்து அவனை தண்டிக்குது. ஆனால் அப்போ மனித உயிர் மட்டும்தான் உயர்ந்தது. மற்ற உயிர்கள்லாம் அப்போ வந்து அவங்க வந்து மனுஷனாகவே மதிக்கிறதில்ல, ஜீவன்களாகவே மதிக்கிறதில்ல. இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு தான் பெருமான் வந்து மனமுறை கண்ட வாசகத்தில் வந்து அந்த நூலை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து உரைநடையாக வந்து துணைப்பாடமாக எழுதி கொடுத்துருக்காங்க பெருமான். ஏன் எழுதணும்? அதாவது அந்த மனுநீதி சோழனோட தவமிருந்து பெற்ற குழந்தை வீதி விடங்கன் வந்து அந்த ராஜகுமாரன் அந்த இளவரசன் வந்து தேர் ஓட்டி போகும்போது பசுங்கன்று வந்து அதில் அடிபட்டு இறந்துருச்சு. அதை கேள்விப்பட்ட அவங்க அந்த மனுநீதி சோழன் வந்து அந்த மந்திரிகள் இவங்க கலாவல்லபன்ற மந்திரிட்டெல்லாம் எல்லாத்தையும் இது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மனுநீதி சோழன். அதாவது இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு மற்றவங்களாம் அந்த மந்திரிலாம் சொல்கிறாங்க கோதானம் பண்ணலாம், அதாவது மாடுலாம் தானம் கொடுக்கலாம். அதாவது அவங்க பையன் கன்றுக்குட்டி இது பண்ணி கொண்டுட்டான் இல்லையா, அதுக்கு பரிகாரமாக இதெல்லாம் பண்ணலாம். மாடு வந்து தானம் கொடுக்கலாம், ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலாம், வஸ்திர தானம் செய்யலாம், இதெல்லாம் வந்து தானம் பண்ணலாம். அப்போ தங்கம் தானம் கொடுக்கலாம், சொர்ண தானம் செய்யலாம். இந்த மாதிரி பல விதமான பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனுநீதி சோழன் வந்து தவமிருந்து பெற்ற தன் குழந்தைய வந்து மற்ற பரிகாரம்லாம் வேணாம், இந்த கோதானம் இந்த சுவர்ணதானம் இந்த தானம்லாம் அதெல்லாம் எனக்கு நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த கன்று வந்து எப்படி வந்து அது எப்படி அதோட அம்மா வந்து எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குமோ அதே மாதிரி நானும் கஷ்டப்படணும், அப்போ தான் எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீதி விடங்கனே வந்து அவனோட உயிர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்றான். பெற்ற பையனாக இருந்தால் கூட அவன் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுங்கன்றோட உயிரும் நம்ம இது அவனோட ராஜகுமாரன் உயிரும் அவருக்கு ஈக்குவலாக சமமாக தான் தோண்டியிருக்கு. அப்போ இதை வந்து இந்த எல்லா உயிரும் ஒரே உயிர் தான் அப்படின்ற பேதமற்ற அந்த கருத்தை வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து மனசில் வந்து பதியணும், ஆழமாக பதியணுன்ட்டு தான் பெருமான் வந்து எறும்பு முதல் யானை வரை அனைத்து உயிர்களும் சமம் அப்படின்ற வள்ளலாரோட தீர்க்கமான முடிவு தான் வந்து எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பார்க்கக்கூடிய அந்த எண்ணம். அதுதான் வந்து எல்லா உயிர்களும் நம்ம அடைந்த சுகம் எல்லா உயிர்களும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அற்பை எழுதியிருக்காரு. அதுதான் அந்த பிள்ளைங்களுக்கு பாடமாகவும் எழுதி கொடுத்துருக்காரு. இதே இது கூட வந்து பெருமான் வந்து பேருபதேசம் கடைசியாக நிகழ்த்தும் போது அதாவது ஐப்பசி மாதம் புதவாரம் வந்து
நிகழ்த்துறாங்க இல்லையா. ஐப்பசி மாதம் 7வது நாள் புதவாரம் பகல் 8 மணிக்கு மேட்டுக்குப்போ சித்தி வளாகத்தில் பேருபதேச நிகழ்த்தும் போது அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் க்ஷண நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன். அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டும் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன். பெருமான் வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்கும் எங்களுக்காகவும் வேண்டிகிட்டு இருக்காரு ஆண்டவரிடத்தில். ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால், எல்லாவரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆண்மனையே ஒருமைப்பாட்டுரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் வந்து உரைநடை பகுதியில் கூட எழுதியிருப்பாங்க. அப்போ அதுதான் வந்து நான் யான் உமக்கு நேய உறவில்லணும். அப்போ நம்முடைய தந்தை மாதிரி கூப்பிட்றாரு. அதாவது இறைவனுக்கும் அவருக்கும் ஒரு இது மாதிரி தான். இப்போ அவர் நிறையா பாடலில் கூட எழுதியிருப்பாங்க. அதாவது பெருமான் வந்து மெய்யருளையப்பில் கூட, அதாவது இறைவனுக்கும் அவருக்கும் வந்து நம்ம எப்படி நம்ம இந்த திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர்லாம் நம்ம வந்து ஒரு இதுக்கு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த அடியனாக்கு அதே மாதிரி பெருமான் வந்து அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு சொல்கிறார். அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே அப்படின்னு கூட பாடியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்ம அப்படின்ற மாதிரி நேயன் மாதிரி நம்மளை கூப்பிட்றாரு. இப்போ இறைவனும் அவருக்குமே வந்து நிறைய பாடல்களில் கூட அகவலில் எழுதியிருப்பார். அதாவது தந்தை, தாய், தோழன், அந்த மாதிரி தலைவனாக ஏற்று இந்த மாதிரிலாம் கூட பெருமான் வந்து அகவலில் எழுதியிருப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உனக்கு நானே உறவுலனால நான் வந்து நெடுமொழியே ஒரே பண்ணின்றி கொடுமொழி சொல்வேனோ அப்படின்னு சொல்லியிருப்பார். எது நெடுமொழின்னா, அதாவது நல்ல வார்த்தை சொல்கிறது நெடுமொழின்னா. அப்போ நல்ல வார்த்தை தான் உனக்கு சொல்லுவேன், நான் உனக்கு நேயன் இல்லை, அதனால் நான் உனக்கு போய் கொடுமொழி சொல்வேனா, நெடுமொழியே ஒரே பண்ணின்றி கொடுமொழி சொல்வேனோ. அப்போ நீ என்னை வந்து அயலார் மாதிரி நினைக்காத, நான் உனக்கு உறவினன், நான் நல்ல வார்த்தை தான் சொல்லுவேன். அப்போ இறைவனையும் பெருமான் வந்து இறைவனை எஜமானாகவும் அவர் அடிமையாகவும் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அவரை வந்து தந்தையாகவும் இந்த அகவலில் சொன்ன மாதிரி தந்தையாகவும் ஏற்றிருக்காரு. அவரே வந்து இறைவனே வந்து நீ என் செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஞான சபை தலைவனுக்கு நான் செல்லப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தத்துவத்தில் இந்த மாதிரி பிள்ளை இறைவனே வந்து பெருமானாரை வந்து மகன்ற மாதிரி எழுதி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி எழுதியிருப்பார் பெருமானார். அது மாதிரி அந்த மாதிரி நேயன் நண்பன் ஆக்குறது, எப்படி சுந்தரமூர்த்தி சாமி வந்து இறைவன் எப்படி நண்பனோ அதே மாதிரி பெருமானும் இறைவனுக்கு நண்பன் தான். இறைவனை வந்து நண்பனாகவும் அந்த மாதிரி தோழனாகவும் இறைவனுக்காக மாறியிருக்கார் பெருமான். அப்புறம் வந்து தலைவன் தலைவியாக தான் சன்மார்க்க பாவம் மாணிக்கவாசகர் எழுதின மாதிரி இறைவனை தலைவனாகவும், அந்த ஒரு நாயகனுக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி வந்து எப்படி பணிவிடை செய்கிறாங்களோ அதே மாதிரி அந்த உடல் பொருள் ஆவியை வந்து இவர் வந்து பெருமான் தலைவி மாதிரியும் இறைவன் தலைவன் மாதிரியும் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வந்து அவனுக்கே முழுசாக அர்ப்பணித்து கொண்டு சரணடைஞ்சு வாழ்கிறத பற்றியும், அந்த மாதிரி இறைவனை நம்ம சார்ந்து வாழணும். அப்படி சார்ந்து வாழ்ந்தால் நம்மளுக்கு அந்த அருளமந்தம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சார்புறவே, அதுதான் சார்புறதுக்கு தான் இந்த இதெல்லாம். சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி, அப்படி இறைவனை தாயாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ இந்த மாதிரி நேயனாகவோ இந்த மாதிரிலாம் சார்ந்து வாழ்ந்ததுனால அவருக்கு வந்து அருளமுதம் கொடுத்தான் அந்த இறைவன். சார்புறவே அருளமுதம் தந்தையனை மேல் ஏற்றி. அப்போ அந்த அருளமுதம் வந்து அதான் இப்போ அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்ற போது அது வந்து பேரொளி பொன்னொழி. முதல் அருட்பெருஞ்சோதி இந்த பேரொளி அனுபவம் தாபத்தில், அடுத்த அருட்பெருஞ்சோதி பொன்னொழி அனுபவம். தனிப்பெருங்கருன்றது அமுதம் சாப்பிட்றது. அமுதம் சாப்பிட்டா தான் வந்து நம்ம ஏற்கனவே அமுதம் சாப்பிட்டதை பற்றி நம்ம கல் உண்டால் இந்த மாதிரி நல்ல ஒக்க அமுதம் உண்டோம் நீ சற்றும் விக்கல் வாராது கண்டால் தான் மரணத்தை தவிர்க்கக்கூடியது. நிறையா பாடம் நம்ம அமுதத்தை பார்த்துட்டோம். திருவடி புகழ்ச்சிலையும் ஞானசரி நல்லமுது என் ஒரு நாவுலம் காட்டி என் அல்ல நீக்கி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு கூட இதில் அகவலில் கூட வரும். இந்த மாதிரி அந்த அமிர்தம் வந்து சாப்பிட்டா தான் நம்ம வந்து அந்த இறைவனோட வந்து கலக்க முடியும். அப்போ சார்புறவே அருளமுதம் தந்து, அந்த மாதிரி அருளமுதம் வந்து இறைவன் வந்து பெருமானுக்கு கொடுத்து அவரை மேல் ஏற்றி, அதாவது சார்புறவே அருளமுதம் தந்தையனை மேல் ஏற்றி தனித்த பெரும் சுகமளித்த தனித்த பெரும் பதிதான். அப்போ அவர் இந்த மாதிரி அருளமுதம் கொடுத்து இறைவனை சார்ந்து இவர் வாழ்கிறதுனால இவருக்கு அந்த அருளமுதம் கொடுத்து அந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுத்து ஏறா நிலைமிசை ஏற்றி என்றனைக்கு ஆறாறு காட்டி அருட்பெரும் ஜோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா ஏழெல்லாம் கழித்தனே அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் பெறாத தேவரும் மூவரும்லாம் சித்தர்கள்லாம் பெறாதவுடைய இயல்பை வந்து பெருமானுக்கு வந்து அந்த ஏறாத இளமிசை தூக்கி வச்சிருக்கணும்.
இறைவன் வந்து பெருமானை வந்து தூக்கி வச்சுருக்கானாம். அப்போ அந்த தனித்த பெரும் சுகம் அளித்த என்ன தனித்த பெரும் சுகம், அதாவது எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த ஒப்பற்ற அந்த பேரின்ப பெருவாழ்வை பெறுறது தான் வந்து ஆன்ம லாபம். அதுதான் வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் வந்து தனித்த பெரும் சுகம். இது கூட ஒரு பாடல் பார்க்கலாம், அந்த பெருஞ்சுகம் தனித்த பெருஞ்சுகத்துக்கு. என் இதய கமலத்தே இருந்தருளும் தெய்வம், என் 2 கண்மணிகளுக்குள் இலங்குகின்ற தெய்வம், பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொய்யாத தெய்வம் இட செய்யாத தெய்வம், அந்நியமல்லாத தெய்வம் அறிவான தெய்வம், அவ்வறிவுக்கு அறிவாம் என் அன்பான தெய்வம், செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம். அப்போ பெருமான் உண்டுது அவருடைய இதயத்தில் இருக்கானா, இதய கமலத்தே இருந்தருளும் தெய்வம், அவருடைய 2 கண்மணிக்குள் இலங்குகின்ற தெய்வம். அது மாதிரி போன பதிவில் நம்ம பார்த்தோம்னா இறைவனுடைய திருவடி எடுத்து பெருமானோட சென்னியில் வைக்கிறோம், அந்த மாதிரி சென்னியில் வைத்த பெருந்தெய்வம். அவருக்கு எப்பயுமே வந்து அந்த மரணத்தையே இல்லாமல் செஞ்ச தெய்வம், பொய்யாத தெய்வம், இடர் செய்யாத தெய்வம்னா அந்த இடர்னா என்ன, அந்த மரணம் செய்யாத தெய்வத்தை, அந்த மரணமெல்லாம் பெருவாள் பெற்றுக்கொண்ட தெய்வம். அப்போ அந்த அந்நியமில்லாத தெய்வம், அது அறிவான தெய்வம், அந்த அறிவுக்கு அறிவான தெய்வம். அப்போ அந்த செம்பொருளாக திகழ்கின்ற தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம்னு சொல்லிட்டு கூட பெருமான் வந்து அப்போ அந்த தனித்த பெருஞ்சுகத்தை வந்து பெருமானுக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்கான். எம்மையும் எந்தனை பிரியாது என் உள்ளமே இடம் கொண்ட இறைவன் தன்னை இம்மையில் எந்தனக்கு அழியா திருவடிவம், அழியாதுன்னா அந்த முத்தேக சித்தி தந்தானை எல்லாம் வெல்ல செம்மை தரு சித்தனை என் சிவபதியை தெல்லமுத திரளை என்ற அம்மையை சிற்றம்பலத்தை என் அருட்பெரும் ஜோதியை பற்றேன் அச்சோ 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 பத்தில் எழுதியிருப்பார். அப்போ தனித்த பெரும்பதி வந்து இவருக்கு தனித்த பெருஞ்சுகம் கொடுத்தது வந்து அந்த தனித்த பெரும்பதி தான், அந்த அருட்பெருஞ்சோதி தான். அந்த பெருஞ்சுகத்தை வந்து அவருக்கு எக்காலத்துலேயும் அழியாத அந்த பெருஞ்சுகத்தை, அந்த அருட்ஜோதியவே வந்து அந்த செங்கோலவே அந்த பவர், அந்த அருட்ஜோதியவே வந்து அந்த அருட்பெருஞ்சோதியை பெற்றேன்னு சொல்லிட்டு அந்த அச்சோப்பத்தில் கூட எல்லாத்துலேயுமே எழுதியிருப்பாங்க. அந்த தனித்த பெரும்பதி தான் வந்து இவருக்கு வந்து சீர்பறவே திருப்பொதுவில் திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர்புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின்னு கூப்பிடுவார். அப்போ சீர்பறவை அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ஒரு தாய் தகப்பன் வந்து அந்த குழந்தைக்கு வந்து சீர் செய்வாங்க இல்லையா, அவன் நல்லா வாழ்கிறதுக்குரிய வந்து சீர் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல சீர் வந்து இறைவன் வந்து பெருமானுக்கு வந்து அந்த முத்தேக சித்தி, அந்த அருட்ஜோதி, அந்த அருட்பெருஞ்சோதியை வந்து இவருக்கு வந்து அந்த பவரை வந்து கொடுக்குறான், அதுதான் சீர். அப்போ அந்த எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி பெருமானுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு, அந்த என்ன சீர் கொடுக்குறாரு, அந்த திருப்பொதுவில் திருமேனி தரித்து. அப்போ புருவமத்தியில் திருப்பொதினா பொது என்னும் பூரணாகாயம், அந்த திருச்சிற்றம்பலத்தில் ஆடுகின்ற அந்த அருட்பெருஞ்சோதி, அந்த புருவமத்தில் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி, அந்த ஆன்மா வந்து அந்த இறை தன்மை வந்து அந்த லலாடஸ்தானத்தில் அந்த திருப்பொதுவில் தான் இருக்குது. திருமேனி தரித்து. இப்போ திருமேனினா அந்த உருவம் என்ன உருவம், அந்த தவ அனுபவ நிலையில் பேரொளி பொன்னொளி உள்ளொளி அந்த இறைவனோட கலக்கிற அந்த தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள். அந்த நம்ம வந்து அந்த என்ன சீர் கொடுக்குறாரு பெருமானுக்கு வந்து இறைவன் என்ன சீர் கொடுக்குறாரு, ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி இறைவன் வந்து பெருமானுக்கு வந்து அந்த எல்லாமல்ல சித்து வந்து சித்தை பெறக்கூடிய அந்த சித்தி பல்லபத்தை, அந்த திரிதேக சித்தியை, அந்த சீரை வந்து இறைவன் வந்து பெருமானுக்கு கொடுக்குறாரு. 600 சித்துகள் 647 கோடின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அந்த எல்லா சித்தையும் வந்து பெருமானுக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு, அதில் எல்லா சித்துகளையும். அப்போ சித்தாடல் புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஓர்புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்மீன் உலகியலீர் உன்னியவாறு உற்றுடிவீர் விரைந்தே. அப்போ அது மாதிரி அவர் பெற்றதை வந்து அந்த அருட்பெருஞ்சோதி வடிவம், அந்த திருமேனி, அதாவது அந்த பேரொளி பொன்னொளி இதில் பார்க்குற அந்த அருட்பெருஞ்சோதி வடிவம் தரித்து வந்து அதை வந்து இறைவன் வந்து பெருமானுக்கு கொடுத்த மாதிரி ஓர்புறவே இது நல்ல தருணம் இங்கே நீங்களும் வாங்க உலகியலே நம்மளை கூப்பிட்றாரு. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து பெருமான் வந்து அந்த தவ அனுபவத்தில் வந்து அதில் வந்து அந்த சாதனம் பண்ணி சுத்த சன்மார்க்க சாதனம் பண்ணி அதில் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வந்து பார்த்தது கூட வந்து அதை கூட ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. பெருமான் வந்து அடிமை பேரில் கூட தெரிந்தேன் அருளால் சிவம் ஒன்று என்று புரிந்தேன் சிவம்பளிக்கும் பூஜை விரிந்த மன சேட்டையெல்லாம் தீர்த்து விட்டேன் சித்தெல்லாம் வல்ல அருள் நாட்டை எல்லாம் கை கொண்டேன் நான். அதான் அந்த சிவம்பளிக்கிற பூஜை, அதான் மலத்தை வென்றுட்டார் அந்த பெருமான், மலத்தை வெல்லக்கூடிய பூஜை அவருடைய தவம் வந்து நிறைவேறிச்சு. அப்போ நாமும் அந்த மாதிரி மலத்தை வெல்லக்கூடிய அந்த தவம் பண்ணணும், சிவம் ஒன்றே அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு பெருமான்.
அப்போ அந்த அந்த சித்தாடல் புரிகின்ற திருநாள் கடத்த ஓர் பொருவே இது நல்ல தருணம் இங்கே வம்மின் உலகியலீர் உன்னியவார் உற்றுடைய அவருடைய தவம் பழிச்சிருச்சு, அவருடைய சிவ பூஜை பழிச்சிருச்சு. அது மாதிரி நம்மளையும் பழிக்கிறதுக்கு கூப்பிட்றாரு. அப்போ இந்த உலகியலீர் வாங்க, எண்ணியவாறு, உண்ணியவாறு அப்படின்னா எண்ணியவாறு, விரும்பியவாறு நம்மளும் அவர் பெற்ற பேரை வந்து நம்மளும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த விரும்பியவாறு அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ விரைந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்றது அடுத்த பாடல் வந்து விரைந்து விரைந்துன்னு முடியும். அப்போ இந்த பாடல் வந்து 7வது பாடல் இன்றைக்கி வந்து பெருமானாரோட அருளால் நிறைவு பெற்றது. நன்றி அன்பர்களே, வணக்கம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம்.